அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் அருள்வாக்கு லக்ஷ்மி அம்மா பேசுகிறேன், ஆந்திராவிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிவு எதுக்குன்னா, இப்போ கோழிகளுக்கு நோய் நொடியாக பாதிக்கப்பட்டு எல்லாம் அப்படியே குப்பையாக இருந்து போயிட்டுருக்குதுங்க. ஏதோ இப்போ புது விதமான வைரஸ் கோழிங்களுக்கும் பறவைங்களுக்கும் பரவுதுன்னு இப்போ நியூஸில் எல்லாம் பரவிட்டுருக்குது. பாருங்கள், கொஞ்சம் உஷாராக செய்தி நியூஸில் பார்த்து குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க கொடுக்கக்கூடிய உணவு முட்டை, முக்கியமாக முட்டை கொடுப்பீங்க, அந்த முட்டை தவிர்த்துடுங்க. கோழி இறைச்சி அதையும் தவிர்த்துடுங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்து வைங்க. கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு ஜாக்கிரதையாக சொல்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை எடுத்துக்கணும். கோழி இறைச்சியும் முட்டையும் எடுத்துக்காதீங்க. அதே நேரத்தில் அங்கன்வாடியில் கொடுக்குற முட்டை, பால், கர்ப்பிணி பெண்களுக்கு சத்தான உணவுப் பொருட்கள் கொடுப்பாங்க. அதில் முட்டை மட்டும் தவிர்த்துடுங்க, எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ தெரியாது அது எங்கேருந்து வருதோ எப்படி வருதோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும்னு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். முக்கியமாக குழந்தைங்களுக்கு தினந்தோறும் ஒரு முட்டை கொடுக்குற பழக்கம் இருக்கிறவங்க நிறுத்திக்கோங்க. குழந்தைங்கள ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் பார்த்து கொடுங்க. இப்போ இருக்கிற இந்த நோய் நொடிங்களை பார்த்தா எது பார்த்தாலும் கொஞ்சம் நம்ம உஷாராக தான் பார்த்து கொடுக்கணும். அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உணவு நல்ல கீரை வகைங்க எடுத்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் தினந்தோறும் ஒரு கீரை வகைங்க சாப்பிடுங்க. நல்ல காய்கறி எடுத்துக்கோங்க. அதே சத்தான பொருட்களாக இருக்கும். பழ வகைங்க எடுத்துக்கோங்க. முட்டையும் கோழி இறைச்சியும் கொஞ்ச நாளுக்கு தவிர்த்து வைங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருள்வாக்கு லக்ஷ்மி அம்மா.